கடல் பாதுகாப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அதிவேக ரோந்து படகுகள். ஹெலிகாப்டரில் மலர் தூவி கடற்படையினர் உற்சாக வரவேற்பு. வரலாறு காணாத மழையால் கடலூர் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 3 லட்சம் நெல் மூட்டைகள் சேதம். கோவில்பட்டி அருகே 30 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கப்பட்ட அரசு பேருந்து சேவை. சிறப்பான வரவேற்பு அளித்து கொண்டாடிய கிராம மக்கள். பருவநிலை மாற்றத்தால் ஏலக்காய் சாகுபடி பாதிப்பு. வரத்து குறைந்தும் விலை ஏறாததால் விவசாயிகள் வேதனை. கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி. புதுக்கோட்டையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் தங்கம், வெள்ளி உள்பட 32 பதக்கங்கள் வென்று சாதனை. மேற்கு வங்கம், மேகாலயா, ராஜஸ்தான், அசாம் மாநில அரசுகள் பெட்ரோல், டீசல் மீதான வரியை குறைத்துள்ளன. கொரோனா உருமாற்றம் காரணமாக சர்வதேச விமான பயணியருக்கு புதிய வழிகாட்டு விதிமுறைகள் இந்தியாவில் இன்று நள்ளிரவு முதல் அமலாகிறது. புதிய வேளாண் சட்டங்கள் இந்திய விவசாய முறையை அழிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். எரிபொருட்கள் விலை உச்சத்தை தொட்டுள்ளதால் உற்பத்தியை குறைக்க வேண்டாம் என எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள் அமைப்பிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. கொரோனாவுக்காக பதஞ்சலி நிறுவனம் தயாரித்துள்ள மருந்தை விற்பனை செய்வதற்கான அனுமதியை வழங்க உலக சுகாதார அமைப்பு மறுத்துள்ளது. உத்தரகாண்ட் வெள்ளத்தில் தந்தையை இழந்த 4 குழந்தைகளை தத்தெடுத்த நடிகர் சோனு சூட்டுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. ஐநா அமைதி படையினருக்கான கொரோனா தடுப்பூசி மருந்துகளை இலவசமாக வழங்கிய இந்தியாவுக்கு ஐநா பொதுச் செயலர் நன்றி தெரிவித்துள்ளார். துபாய் உலக வர்த்தக மையத்தில் நடைபெறும் வளைகுடா உணவு கண்காட்சியில் அமீரகம், ஓமன், இந்தியா உள்ளிட்ட 85 நாடுகள் பங்கேற்றுள்ளன. ISL கால்பந்து போட்டியில் சென்னையில் FC, கேரளாவின் பிளாஸ்டர்ஸ் இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடித்தது. நியூசிலாந்து வீரர் கான்வே 59 பந்துகளில் 99 ரன்கள் விளாச முதல் T20 போட்டியில் ஆஸ்திரேலியாவை 53 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வீழ்த்தியது. மன்னார் வளைகுடா கடல் பாதுகாப்புக்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான புதிய அதிவேக ரோந்து படகுகள் பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக குந்துகால் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. புதிதாக வந்த கடற்படை ரோந்து படகை ஹெலிகாப்டர் மூலம் கடற்படை வீரர்கள் வரவேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மன்னார் வளைகுடா கடல் பிராந்தியம் வழியாக இலங்கைக்கு கஞ்சா, மஞ்சள், தடை செய்யப்பட்ட கடல் அட்டை உள்ளிட்ட போதைப் பொருள் கடத்தல் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. அதேபோல் இலங்கையிலிருந்து கள்ளத்தனமாக தங்கம் தமிழகத்திற்குள் கடத்தி வரப்படுகிறது. இதனால் இந்திய கடற்படையினர் மன்னார் வளைகுடா கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பை தீவிரப்படுத்த முடிவு செய்தனர். இந்த நிலையில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான 2 அதிவேக ரோந்து படகுகள் சென்னையிலிருந்து பாம்பன் ரயில் தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு மன்னார் வளைகுடா கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த பாம்பன் அடுத்த குந்துகால் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்தடைந்தன. கடலில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த அதிவேக படகுகள் அதிநவீன ரேடார், இரவு பகல் கண்காணிக்க பயன்படுத்தும் பாதுகாப்பு கருவிகள் கொண்டு வடிவமைக்கப்பட்டதுடன் கடலில் ஆழம் குறைந்த பகுதிகளிலும் ரோந்து பணியில் ஈடுபடுத்தலாம் என கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிதாக வந்த 2 அதிவேக ரோந்து படகை உச்சிப்புலி INS பருந்து கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் கடற்படை வீரர்கள் பாம்பன் தூக்குப்பாலத்தில் வைத்து வரவேற்றனர். இதனை பாம்பன் பாலத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.
கடலூர் மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் வெள்ள நீர் புகுந்ததால் 3 லட்சம் நெல் மூட்டைகள் வெள்ளத்தில் சிக்கி சேதமடைந்தன. கடந்த 20ஆம் தேதி இரவு தொடங்கி 12 மணி நேரம் பெய்த தொடர் மழை கடலூர் மாவட்ட விவசாயிகளை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. புரேவி புயல், நிவர் புயல் என 2 புயல்கள் கொண்டு வந்த கனமழை, அதன் பின் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் பெய்த கனமழை என கடந்த 4 மாதங்களில் 4 பேரழிவுகளை சந்தித்த கடலூர் மாவட்ட விவசாயிகள் செய்வது அறியாது வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். வரலாறு காணாத வகையில் பிப்ரவரி மாதத்தில் 12 மணி நேரத்தில் 29 சென்டிமீட்டர் மழை பதிவானதால் விவசாய நிலங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்கள் மற்றும் மணிலா, உளுந்து உள்ளிட்ட பல்வேறு பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. மழையால் பாதித்த விவசாய நிலத்தில் பல மணி நேரம் கதறி அழுது புரண்ட கும்மளங்குளம் விவசாயி ஜோதியின் கண்ணீர் விவசாயிகளின் நிலையை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது. அரசு அறிவித்துள்ள நிவாரணம் தாங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை கட்டுவதற்கு கூட போதுமானதாக இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் மணிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள நிலையில் அறுவடை செய்யப்பட்டு கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் முழுவதும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட அவலமும் அரங்கேறியுள்ளது. கும்மளங்குளம் பகுதியில் செயல்படும் நேரடி கொள்முதல் நிலையம் ஏரியில் செயல்பட்டதால் சில மணி நேரத்தில் அந்த ஏரி நிரம்பி அங்கு குவியல் குவியலாக வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழை வெள்ளத்தில் நனைந்து போயின. அரசு தண்ணீரில் மூழ்கிய நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் அல்லது உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் வைக்கின்றனர். இனி வரும் காலங்களில் இதுபோல் பேரழிவில் இருந்து பாதுகாக்க நிலங்களில் ஒட்டி இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். நேரடி கொள்முதல் மையங்கள் முறையாக களம் அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் வைக்கின்றனர். அரசு என்னதான் நிவாரணம் கொடுத்தாலும் இந்த பேரழிவுகளால் விவசாயிகள் மனரீதியாக கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளனர் என்பதே நிதர்சனம். கோவில்பட்டி அருகே உள்ள மூப்பன்பட்டி கிராமம். கோவில்பட்டியில் இருந்து ஆவல்நத்தம் செல்லும் அரசு பேருந்து மூப்பன்பட்டி கிராமத்திற்கு இயக்கப்பட்டு வந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு மூப்பன்பட்டி கிராமத்திற்கு சென்ற அரசு பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டது. இதனால் கோவில்பட்டி நகருக்கு வருவதற்கு மூப்பன்பட்டி கிராம மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வரவேண்டிய சூழ்நிலை இருந்தது. நிறுத்தப்பட்ட அரசு பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அக்கிராம மக்கள் தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் மீண்டும் மூப்பன்பட்டி கிராமத்திற்கு அரசு பேருந்து தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பின் ஊருக்கு வந்த அரசு பேருந்துக்கு மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அரசு பேருந்தினை இயக்கி வந்த டிரைவர், நடத்துனருக்கு சிறப்பு செய்தனர். தொடர்ந்து பேருந்து போக்குவரத்தை கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் கஸ்தூரி தொடங்கி வைக்க பேருந்தில் மக்கள் மகிழ்ச்சியுடன் பயணித்தனர். தேனி மாவட்டத்தில் ஏலக்காய் வரத்து குறைவாக இருந்தும் விலை அதிகரிக்காததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேனி மாவட்டம் போடிமெட்டு மற்றும் கேரள பகுதியான இடுக்கி மாவட்டத்தில் சுமார் 1.25 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் ஏலக்காய் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இடுக்கி மாவட்டத்தில் மழை, வெயில், பனி என மாறி மாறி சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. இதனிடையே ஏலத் தோட்டங்களில் காயெடுப்பு முடிந்து கிணறுகளில் இருந்து விவசாயிகள் தண்ணீரை இறைக்க தொடங்கியுள்ளனர். தற்போது சீசன் முடிந்து காய் வரத்து குறைவாக உள்ளதால் ஏலம் கேட்பு மையத்திற்கு ஒரு ஆக்ஷனுக்கு குறைவான ஏலக்காய்கள் மட்டுமே வருவதாலும் முன்னதாக சராசரி விலை கிலோவிற்கு 1500 முதல் 1600 ரூபாய் வரை கிடைத்ததாகவும் தற்போது வரத்து குறைந்தும் கிலோ ஒன்றுக்கு 1294 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாகவும் விவசாயிகள் கவலையுடன் தெரிவித்தனர். கோயம்புத்தூரில் நடைபெற்ற மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான நீச்சல் மற்றும் தடகள போட்டிகளில் 22 தங்கம் உள்பட 32 பதக்கங்களை வென்று புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சாதனை படைத்துள்ளனர். தமிழ்நாடு பாரா விளையாட்டு சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான தடகள மற்றும் நீச்சல் போட்டிகள் கடந்த 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையில் கோயம்புத்தூரில் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் நீச்சல் போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் 18 தங்கங்களையும் 3 வெள்ளி மற்றும் 4 வெண்கல பதக்கங்களை உள்பட 25 பதக்கங்களை பெற்று சாதனை படைத்தனர். இதேபோல் நீச்சல் போட்டியில் 4 தங்க பதக்கங்கள் மற்றும் 3 வெள்ளி பதக்கங்களை வென்று அனைவரையும் வியக்க வைத்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் 32 பதக்கங்களை பெற்று ஒட்டுமொத்தமாக சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளை வாழ்த்திய மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் என்று உறுதியளித்தார். புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு கவிழ்ந்தது. புதுச்சேரியில் 2016 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் 15 எம்எல்ஏக்களுடன் ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக நாராயணசாமி பதவியேற்றார். 3 திமுக எம்எல்ஏக்கள், மாகி தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ ஆகியோர் காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆதரவு அளித்தனர். காங்கிரஸ் எம்எல்ஏ தனவேலு கடந்த ஆண்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். சமீபத்தில் அமைச்சர்கள் 2 எம்எல்ஏக்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இதனால் காங்கிரஸ் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 12ஆக குறைந்தது. இன்று சட்டசபையில் நாராயணசாமி பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. இதனால் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மை இழந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. துணைநிலை கவர்னரிடம் தனது அரசு மற்றும் அமைச்சர்கள் ராஜினாமா செய்வதாக கூறி கடிதத்தை கொடுத்தார். இதனால் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் திறக்கப்பட்டுள்ள 30க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளின் நெல்லுக்கு உரிய விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் சன்ன ரக நெல் ரகங்களுக்கு மாநில அரசின் மானியத்துடன் சேர்த்து குவிண்டால் ஒன்றுக்கு 1958 என்ற விலையிலும், இதர ரகங்களுக்கு 1918 என்ற விலையிலும் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லுக்கு தனியார்களை விட கூடுதல் விலை கொடுத்து அரசே நேரடி கொள்முதல் செய்வதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும், இதனால் தமிழக அரசுக்கும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைத்துக் கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினர். இன்றைக்கி மக்கள் எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனைனா அது மதுவை வச்சு தான் இருக்குது. குடிக்கிறதுக்கு வயசுன்னு ஒரு லிமிட்டு கிடையாது. அது மாதிரி குடிக்கிறவங்க இவ்வளோ தான் குடிக்கணும்னு ஒரு லிமிட் கிடையாது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. விலைவாசி உயர்ளவுக்கு மக்களுடைய வருமானம் யாருக்கு உயரல. இந்த 1 ஆண்டு காலமாக 2 ஆண்டு காலமாக ஒரு வெகுஜன மக்களுடைய வருமானம் உயராமல் விலைவாசி மட்டும் உயர்ந்துட்டு போகிறதே ரொம்ப கொடுமையான விஷயம். இதற்கு மத்திய அரசு மத்திய அரசு வரியை குறைக்கணும். கொரோனா காலத்தில் அரபு நாடுகள்ல இருந்து ரிக்கு மூலமாக க்ரூட் ஆயிலை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த க்ரூட் ஆயிலை பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி பல நாடுகளுக்கு அனுப்புவாங்க. இதை இந்த ரிக்கு மூலமாக எடுக்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்னும் அதிகமாகும். அதனால் அந்த ரிக்கை ரன்னிங்கில் தான் இருந்தது. அவங்க $0 வேல்யூவில் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அது ஸ்டாக் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் கூட இந்தியாவில் டீசல் விலையோடையும் பெட்ரோல் விலை ஏறதான் செஞ்சு. எப்போ $0 வேல்யூவில் வாங்கக்கூடிய க்ரூட் ஆயிலை அதை கூட இவங்க என்ன பண்ணாங்க, விலை ஏற்றி தான் கொடுத்தாங்க. இன்னைய வரை ஏறிட்டு தான் இருக்குது. $100 தொடர காலம் வெகு தொலைவில் இல்லை. முக்கிய பிரச்சனைக்கு ஊழல் தான் சார். ஊழலை சரி பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் சரியில்லை. எந்த அரசாங்கம் சரியில்லை. எந்த ஆஃபீஸில் நுழைஞ்சாலும் காசு இல்லாமல் எந்த காரியம் நடக்கிறது அருவருப்பாக இருக்குது. இந்த கேஸ் சிலிண்டர் ராத்திரியோட ரேட்டு ஏற்றி விட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அளவுக்கு கேஸ் சிலிண்டர் ஏறி இருக்கு ரேட்டு. நடுத்தர வாசி நாங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோங்க. இதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணணுங்க. பெட்ரோல் டீசலில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மக்களுக்கு இருக்கக்கூடிய சவால். பெட்ரோல் டீசலில் சமையல் எரிவாயுவை கம்மி பண்ணாத ஆட்டோமேட்டிக்கலாக பொது போக்குவரத்துலேருந்து, சரக்கு சேவையிலேருந்து, காய்கறியிலேருந்து அன்றாட தேவைகளுக்கான அனைத்துமே குறையிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி, மருத்துவம் இலவசமாக்கிட்டீங்கன்னாவே மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இலவசம்னு எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்க. எங்களுக்கு அது தேவையில்லை. இலவசம் தேவையில்லை. சிறப்பான ஆட்சி புரியணும் அப்படின்னா இந்த இலவசத்தையெல்லாம் கம்மி பண்ணிட்டு எங்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன தேவையோ அந்த காய்கறி விலையெல்லாம் கம்மி பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி தொழிலாளியாக நல்லா வாழ்வாங்க, உங்களையும் வாழ்த்துவாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தேர்த்தங்கல், மேலக்கீழ செல்வனூர், சித்தரங்குடி, காஞ்சனங்குடி ஆகிய இடங்களில் உள்ள பறவைகள் சரணாலயங்களில் இந்த ஆண்டு 30% கூடுதலாக பறவைகள் வந்துள்ளதாக வன உயிரின ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.
தமிழ்நாடு வனத்துறை சார்பில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் இத்தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் நல்ல சீதோஷ்ண சூழ்நிலை நிலவுவதால் இந்த ஆண்டு 75,000க்கும் மேற்பட்ட பறவைகளின் வருகை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். மன்னார்குடி வானகார தெருவில் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தீமிதி உற்சவ திருவிழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நாள்தோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்று வருகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக பால்குட திருவிழா நடைபெற்றது. பாவனி ஆற்றங்கரையில் இருந்து பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். மன்னார்குடியில் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று பால்குடம் கோவிலை அடைந்து பின்னர் காளியம்மனுக்கு பால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பொழிக்கரை மீனவர் கிராமத்திலிருந்து ஃபைபர் படகு ஒன்றில் கடலுக்கு 6 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கடலில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியே வந்த விசைப்படகு ஃபைபர் படகு மீது மோதியது. இதில் ஃபைபர் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஜோசப் என்பவர் உள்பட 6 மீனவர்கள் படகு கவிழ்ந்து கடலில் மூழ்கினர். இவர்களில் ஜோசப்பை மட்டும் காணவில்லை என கூறப்படுகிறது. 5 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் ஜோசப்பை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். தியாகி தில்லையாடி வள்ளியம்மையின் 107வது நினைவு தினத்தை முன்னிட்டு தரங்கம்பாடி அருகே தில்லையாடியில் உள்ள அவரது நினைவு மணி மண்டபத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா, சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் மற்றும் பொதுமக்கள் நினைவஞ்சலி செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் 16 வயதில் போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர்நீத்த வள்ளியம்மை இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளார் என தெரிவித்தார். விரைவில் அவரது நினைவு இல்லம் சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஒரு 16 வயசு பொண்ணு இவ்வளோ ஒரு பெரிய தியாகம் எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சிருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. அதே போல் இந்த கிராமத்தில் சேர்ந்த பல இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாகவே திகழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இல்லை 150 ஆண்டுகளுக்கு முன்பே. இதெல்லாம் நம்மளோட மயிலாடுதுறை மாவட்டத்தின் சிறப்பாகும். அது இங்கே இந்த ஸ்தலத்தை ஒரு முக்கியமான சுற்றுலா ஸ்தலமாக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதோட நம்ம ஆட்சி இதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் இதை கருத்தில் கொண்டு இந்த இடத்துக்கு நிறைய பண்ணணுன்ற எண்ணத்துலையும் இருக்கிறாங்க, நிறைய பண்ணியும் இருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா ஆக்ஷனும் எடுப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிளவக்கல் பெரியார் அணை. இப்பகுதியில் சிறுவர்களுக்கான பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் சிறுவர்களுக்கு தேவையான ஊஞ்சல், சீசா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கப்பட்டது. இந்த சுற்றுலா தலமானது போதிய பராமரிப்பு இல்லாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்தும் காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. இதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் குன்னவாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் கல் குவாரியை மூட கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குவாரியில் பாறைகளை உடைப்பதற்காக வெடி வெடிப்பதால் குடியிருப்புகளில் விரிசல் ஏற்பட்டு சுவர்கள் இடிந்து விழுவதாகவும், விளைநிலங்களில் பாறைகளிலிருந்து வெளியேறும் துகள்கள் படிவதால் நிலத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்து கருமாரப்பாக்கம், குன்னவாக்கம், வீராபுரம் உட்பட 6 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்துக்கு வந்த திருக்கழுக்குன்றம் போலீசார் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அல்லது கோட்டாட்சியர் மூலம் சமரச கூட்டம் நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். திருவாரூரில் ஒன்றிய கவுன்சிலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்துப்பேட்டை அடுத்த கோவிலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் அண்மையில் நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் சுயேட்சையாக ஆலங்காடு கிராம ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் அதிமுகவில் இணைத்தவர். இந்நிலையில் வீட்டிலிருந்து முத்துப்பேட்டை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஆலங்காடு டாஸ்மாக் கடை அருகே கும்பல் ஒன்று அவரை வழிமறித்து வெட்டி கொலை செய்து தலையை துண்டித்து வீசி சென்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட ராஜேஷ் மீது கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது.
பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பாரிவாக்கம் சந்திப்பில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த தனியார் ஆம்னி பஸ்ஸில் இருந்த 3 மூட்டைகளை இறக்கி ஒரு நபர் காரில் ஏற்றிக் கொண்டிருந்தார். இதையடுத்து போலீசார் அந்த மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா இருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் குன்றத்தூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பதும் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட பொருட்களை பெங்களூரிலிருந்து ஆம்னி பஸ் மூலமாக பார்சலாக அனுப்பி பூந்தமல்லியில் இருந்து காரில் குன்றத்தூர் எடுத்து சென்று கடைகளுக்கு சப்ளை செய்து வருவது தெரிய வந்தது. அவரிடம் இருந்து 100 கிலோ குட்கா மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நடுவதியம் பகுதியில் அரசு அனுமதி இல்லாமல் இருசக்கர வாகனங்களில் மணல் மூட்டைகளை கொண்டு வந்து வேனில் ஏற்றும்பொழுது ரோந்து பணியில் இருந்து குளித்தலை போலீசார் வேனை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்த மணல் மூட்டைகளுடன் வேன் மற்றும் 2 பைக்குகளை குளித்தலை காவல் நிலையத்தில் நிறுத்தியுள்ளனர். வேன் டிரைவர் செல்வராஜை கைது செய்த காவல்துறையினர் தப்பி ஓடிய இருசக்கர வாகன ஓட்டிகளை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாம்பேட்டை ஊராட்சிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பேருந்துகளில் பயணிக்கின்றனர். இங்கு கடந்த 2013 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகள் நிழற்குடை அமைக்கப்பட்டது. இது தற்போது பொதுமக்கள் பயன்பாடு இன்றி சமூக விரோதிகள் மது அருந்தும் இடமாக மாறி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சிறு கடைகளின் ஆக்கிரமிப்புகளால் பேருந்து நிழற்குடை கட்டிடம் மறைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் உள்ளே சென்று அமர அச்சப்படுகின்றனர். எனவே ஊராட்சி நிர்வாகம் பயணிகள் நிழற்குடையை சுத்தம் செய்ய மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நல்லா கேக்குறாங்க டீட்டியலு. ப்ளூ ஜீனா ஜீன்ஸ் கண்டுபிடிச்சது தெரியலையே. தேனிக்காரன் தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். கடையில் வாங்குறோம் போடுறோம். இது கண்டுபிடிச்சது வந்து ஆக்சுவலி இது லிவைஸ் கம்பெனி. இது லிவைஸ் பண்ணுறேன். அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? ப்ளூ ஜீன் அமெரிக்கன்ஸ் தெரியாதுங்க. ஆனால் அயல் நாட்டிலேருந்து வந்தது மட்டும் தெரியும். நம்ம ரங்கசாமி சுப்பசாமி இல்லை, டெய்லர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சத்தியமாக தெரியாதுண்ணே. லீ பிரதர்ஸா அமெரிக்காலையே தெரியல. மேக்ஸிமம் தேனியில் இந்த புடுகலை ஜீன் நிறையா பார்த்துருக்கேன். நானும் புடுகலை ஜீன் நிறையா வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேட்டால் நான் அப்படியே கிளம்பிடுவேன். ஜீன்ஸ் பேண்ட்டை கண்டுபிடிச்சது டுமா. துணி கடைக்காரன் தான் இருப்பான். நான் பேண்டே போடல, சட்டை போட்டுக்க பேண்ட். லீவி ஸ்ட்ரவுஸா? ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண் சுகந்தி கடல் சிப்பிகளை பயன்படுத்தி செய்யப்படும் அலங்கார பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்து சாதனை படைத்து வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசித்து வரும் மீனவ பெண்கள் கருவாடு தயாரிப்பில் ஈடுபட்டு வந்த காலம் மாறி தற்போது பெரும்பாலானோர் கடல் சார்ந்த தொழில்களான கடல் சிப்பிகளை சேகரித்து அலங்கார பொருட்கள் தயாரிப்பது, செயற்கை முறையில் கடல் பாசிகளை வளர்ப்பது என தொழில் முனைவோராக உருவாகி வருகின்றனர். பாம்பன் தெற்குவாடி பகுதியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த சுகந்தி ஆன்லைன் மூலம் அலங்கார பொருட்களை விற்பனை செய்து மீனவ பெண்களுக்கு முன் உதாரணமாக இருந்து வருகிறார். கடந்த 25 ஆண்டுகளாக தனது தாயுடன் இணைந்து கடல் பாசி வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த சுகந்திக்கு தூத்துக்குடியில் உள்ள தனியார் கல்லூரியின் உதவியால் கடல் சிப்பிகளை அலங்கார பொருட்களாக செய்து அதனை ஆன்லைனில் எப்படி விற்பனை செய்ய வேண்டும் என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. கொரோனா ஊரடங்கு காலங்களில் பொதுமக்கள் அதிகமானோர் இணைய வழி வர்த்தகம் செய்ததால் ஆன்லைன் வியாபாரம் நல்ல வரவேற்பு பெற்றதாக கூறிய சுகந்தி, மறிக்கொழுந்து, கஞ்சி, கட்டக்கோரை உள்ளிட்ட வகையான கடல் பாசிகளை கடலிலிருந்து எடுத்து அதனை காய வைத்து விற்பனை செய்வதுடன் செயற்கையாக கடல் பாசிகளை வளர்த்தும் அதனை விற்பனை செய்து வருவதாக கூறினார். இந்த சுப்பிகளை சேகரித்து நாங்கள் பொருள்கள் வந்து செய்கிறோம். கண்ணாடி, கிளிப்பு, தலைக்கு மாட்டி, தோடு, பொக்கே, பொம்மை, பிள்ளையாறு, மான், இதுகெல்லாம் நிறைய அப்படி பொருள்கள் நாங்கள் வந்து பொருள்கள் செஞ்சு நாங்கள் செல்லில் வந்து டேட்டஸ் மூலயமாவும் இல்லை ஆன்லைன் மூலயமாவும் நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பே கிடையாது. இப்போ எங்களுக்கு நல்ல வரவேற்பு எங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் நல்ல வியாபாரம் வருது. பிள்ளைகளை படிக்க வைக்க, எங்களுக்கு கடனை கொஞ்சம் அடைக்கிறதுக்கு, நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாம் எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்கிக்கிற அளவுக்கு எங்களுக்கு நல்லா யூஸாக இருக்குது. எழில் கொஞ்சம் கொடைக்கானல் பைன்மர காட்டுக்குள் ஜோடி ஜோடியாக சுற்றி வரும் காட்டுக்கோழிகள் காண்போரை கவர்ந்து வருகிறது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் பிரதான சுற்றுப்பகுதிக்குள் அமைந்துள்ள பைன்மரக் காடுகளில் காலை வேளைகளில் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவில் இருக்கும்போது காட்டுக்கோழிகள் ஜோடி ஜோடியாக கொக்கரித்துக் கொண்டு சுற்றி வருவது காண்போரை கவர்ந்து வருகிறது. எளிதில் கண்களுக்கு அகப்படாத இந்த காட்டுக்கோழிகள் காலை வேளைகளில் சர்வசாதாரணமாக பைன்மரக் காடுகளில் உலா வருவது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் கூறுகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்துக்கான தேர்தல் வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடும் தோமுசா தொழிற்சங்கத்தின் 7வது எண்ணிற்கு வாக்களிக்க கோரி 2வது சுரங்க வாயில் முன்பு முதல் பணிக்கு செல்லும் தொழிலாளர்களிடம் குறிஞ்சிப்பாடி முன்னாள் MLA RK பன்னீர்செல்வம், புவனகிரி MLA கி சரவணன் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இளம்பெண் ஒருவர் தனது 2 பெண் குழந்தைகளுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்ய முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் KK நகர் பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் காமராஜ் என்பவரின் மனைவி ரெபேகா. இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தார். அப்போது அங்கு காவலில் இருந்த போலீசார் குறுக்கே பாய்ந்து மண்ணெண்ணெய் கேனை பறித்து அவரை தற்கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றினர். இதுகுறித்து கூறிய ரெபேகா, தனது மாமனார் மற்றும் நாத்தனாரின் கொடுமை தாங்காமல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாகவும் அந்த புகார் மீது போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறினார். சென்னை புழல் அடுத்த சூரப்பட்டில் வசித்து வரும் சமீரா என்பவர் எதிராளி என்ற படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார். கடந்த சில வருடங்களுக்கு முன் தனியார் கல்லூரியில் உரிமையாளர் கோவிந்தராஜன் என்பவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சமீரா அளித்த புகார் அம்பத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி மீண்டும் தனது வீட்டிற்கு ஆட்களுடன் வந்து மிரட்டியதாக நடிகை போலீசில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் கோவிந்தராஜன் உள்ளிட்ட 12 பேர் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 7 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குமரி மாவட்டம் செருப்பாலூர் பகுதியில் சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்குவதற்காக வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஸ்ப்ரேயை கடையிலிருந்து வாங்கியுள்ளார். பின்னர் கடையில் இருந்த பெண்ணின் முன்னால் தனது மொபைல் போனில் தான் ஒரு போலீஸ் என இன்னொருவரிடம் பேசிவிட்டு பொருளுக்கு பணம் தராமல் கடையில் இருந்த பெண்ணை ஏமாற்றி சென்றுள்ளார். இதுகுறித்து CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருச்சி மாவட்டத்தில் பணிபுரியும் 16 தொகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் விதிக்கும் வரிகளை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டையில் திமுக சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தாதே அரசே, அடிக்காதே மேட்டூர் அணையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து வினாடிக்கு 103 கன அடியாக அதிகரித்து உள்ளது. இருப்பினும் குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் அணையின் நீர் இருப்பு திருப்திகரமாக இருப்பதால் டெல்டா மாவட்ட போக சாகுபடிக்காக எதிர்வரும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தற்போது குறித்த நேரத்தில் மழை பெய்துள்ளதால் பருவமழையில் குறித்த காலத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்காக ஆயத்த பணிகளில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோவிலில்
பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாளான இன்று கோவில் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜம்புகேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரியும் விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி மற்றும் சண்டிகேஸ்வரருடன் பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். இதில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பெருமாக்கநல்லூர் கூட்டுறவு வங்கியில் விவசாய கடன் வழங்கியதில் பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறி தஞ்சை கும்பகோணம் சாலை நெடார் பகுதியில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ள நிலையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு உட்பட்ட பாபநாசம் வட்டம் பெருமாநல்லூர் கூட்டுறவு சொசைட்டியில் விவசாய நிலைமை இல்லாத பலரது பெயரில் போலியாக ஆவணங்கள் தயார் செய்து 50 லட்சம் ரூபாய் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர் விசாரிக்க வேண்டும் என கோரி தஞ்சை கும்பகோணம் சாலையில் விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 508 பயனாளிகளுக்கு சுமார் 2.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாலிக்கு தங்கத்தினை அமைச்சர் பெஞ்சமின் வழங்கினார். தேனி மாவட்டம் போடி அருகே அணைக்கரைப்பட்டி ஊராட்சியில் உள்ள சோலையூர் கிராமத்தில் 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தமிழக அரசு மூலம் சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் 6,50,000 ரூபாய் மதிப்பில் கைப்பம்பு மூலம் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டது. 10 நாட்களிலேயே இயந்திரம் பழுதாகி தற்போது வரை பயன்பாட்டில் இல்லாமல் காட்சி பொருளாகவே உள்ளது. மேலும் மழை பெய்து போனதால் ஆற்றில் நீர்வரத்து இன்றி மக்கள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இயந்திரத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியல் தரப்போகிறேன் என்று கூறும் ஸ்டாலின் குழப்பத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்துகிறார் என பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் பாரதிய ஜனதா நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்த அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தேர்தல் களத்தை சந்திப்போம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஐபேக்கின் தேர்தல் யுக்தியை கொண்டு ஸ்டாலின் புதுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவது மக்களின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என கூறிய அவர், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு தேர்தல் யுக்திகளை பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் டீம் வழங்கியதால் அக்கட்சியிலிருந்து MP MLAக்கள் வெளிவந்ததாக விமர்சித்தார். ஏன்னா ஒரு மாதம் கிராம சபைன்னு போனார், அதற்கு முன்னாடி மாதம் சைக்கிளில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணார், இந்த மாதம் விடியல் தர போகிறாருன்னு எல்லா பக்கம் கூட்ட போகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி கிடையாது. ஏதோ ஐபேக் சொல்லி கொடுத்த தேர்தல் யுக்தி மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாலும் மக்களுக்கே குழம்பி போய் கிடக்கிறாங்க. இவர் வாங்குற பெட்டிக்குள்ளே நம்ம போடுற மனுக்கள் நிஜமா, இல்லை கிராம சபை கூட்டத்தில் ஒரு பேசுறது நிஜமா, இல்லை விடியல் தர போகிறார் பேசுறது நிஜமா? ஸோ என்னையை பொறுத்தவரை நான் ஒரு குழப்பமாக தான் பார்க்குறேனுங்க. ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் ஐபேக் அவர்கள் தான் திமுகவை நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஐயம் கூட நடக்குது இந்த பிரச்சார யுக்திகள்லாம் பார்க்கும்போது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த பொன்னாவரை சுடுகாட்டில் உள்ள புளிய மரத்தில் 26 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்குவதாக ஊர் மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். பிரேதத்தை கைப்பற்றிய திருவையாறு காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் செம்மக்குடியைச் சேர்ந்த பிரபுதேவா காதல் பிரச்சினையில் நேற்று இரவு வீட்டை விட்டு இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றதாக தெரியவந்துள்ளது. சைனசைட்டிஸ், இதனால் ஏற்படுகின்ற தலைவலியை பற்றி பார்க்கலாம். சைனசைட்டிஸ் என்பது நம்மளுடைய நெற்றியில் ஃப்ராண்டல் சைனஸ், அந்த மூக்கின் இரு பகுதியிலும் மேக்சிலரி சைனஸ், எத்மாய்டல், ஸ்பினாய்டல் என்ற 4 சைனஸ் கேவிட்டிகள் காணப்படுகின்றது. இந்த சைனஸ் என்பது இயல்பாக காணப்படுவது. இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் இதை சைனசைட்டிஸ் என்று கூறுகிறோம். இந்த சைனசைட்டிஸ் வரும் பொழுது கடுமையான தலைவலி வரும், பல்வலி வரும் மற்றும் ரொம்ப சோர்வாக காணப்படுவார்கள். இந்த சைனசைட்டிஸ் தலைவலிக்கு என்ன தீர்வு? நொச்சி இலை வைத்து நன்றாக ஆவி பிடிக்க வேண்டும். நொச்சி இலை ஆவி சைனசைட்டிஸிற்கு மிகவும் சிறப்பானது. அடுத்ததாக கிராம்பு,
சுக்கு, வெற்றிலை இவைகளில் ஏதாவது ஒன்றை அரைத்து நெற்றியில் பற்றிட வேண்டும். இதில் பச்சை கற்பூரம் சேர்த்தால் மிகவும் சிறந்தது. உடனடியாக அந்த தலைவலி மாறிவிடும். கிராம்பு, சுக்கு, வெற்றிலை பிளஸ் பச்சை கற்பூரம் இவைகளில் ஏதாவது ஒன்றை பூச்சாக பூசலாம். மஞ்சள், தனி மஞ்சள் தூளை வெந்நீரில் போட்டு நன்றாக ஆவி பிடிக்க வேண்டும். எலுமிச்சம் பழம் விதைகளை போட்டு நன்றாக ஆவி பிடிக்கலாம். இனி உள்ளுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி இதை தேன் கலந்து உண்ண வேண்டும். திரிகடுக்கு பொடியை தேனில் கலந்து உண்ணலாம். ஆடாதோடை சாறை உட்கொள்ளலாம். வெந்நீர் பருக வேண்டும். தலைக்கு குளிப்பதற்கு வெந்நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி சுக்கு, மிளகு, நொச்சிச்சாறு இவையுடன் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து நன்றாக காய்த்து அதை தலைக்கு தேய்த்து குளித்து வர வேண்டும். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் விதிக்கும் வரிகளை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டையில் திமுக சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல், டீசல் விலையை அடிக்காதே, 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 அடிக்காதே. மேட்டூர் அணையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து வினாடிக்கு 103 கன அடியாக அதிகரித்து உள்ளது. இருப்பினும் குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் அணையின் நீர் இருப்பு திருப்திகரமாக இருப்பதால் டெல்டா மாவட்ட போக சாகுபடிக்காக எதிர்வரும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தற்போது குறித்த நேரத்தில் மழை பெய்துள்ளதால் பருவமழையில் குறித்த காலத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்காக ஆயத்த பணிகளில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாளான இன்று கோவில் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜம்புகேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரியும் விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி மற்றும் சண்டிகேஸ்வரருடன் பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். இதில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் மேலப்பழுவூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. போட்டியை அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். இதில் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 400 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விதவிதமான பரிசுகள் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக குத்தாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் குத்தாட்டத்தை ரசித்து செல்போனில் படம் பிடித்து சென்றனர். கரூர் மாவட்டம் தண்ணீர் பந்தல் பாளையம் பகுதியில் உழவன் திருவிழா விவசாயிகள் மாநாட்டில் முதலமைச்சர் பழனிசாமி பங்கேற்றார். அப்போது வாழைத்தார்களை பிடுங்கிக் கொண்டிருந்த பொதுமக்களை செய்தியாளர் ஒருவர் புகைப்படம் எடுத்தார். இதனையடுத்து அதிமுக நிர்வாகி ஒருவர் அவரை தடுத்து செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து தாக்கியுள்ளார். மேலும் சிலர் தண்ணீர் பாட்டில்களை வீசியுள்ளனர். இவ்வாறு அங்கு நடைபெற்ற தாக்குதல் சம்பவங்களை கண்டித்து செய்தியாளர்கள் வெளிநடப்பு செய்தனர். உதகையிலிருந்து கல்லட்டி வழியாக முதுமலை செல்லும் சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வாகனங்கள் கூடலூர் வழியாக திருப்பிவிடப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் உடனடியாக விலையேற்றத்தை குறைக்க வலியுறுத்தியும் அனைத்து வாகன உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் பழனி புறவழி சாலையில் உள்ள மீனாட்சி நாயக்கன்பட்டியில் மின்சார வாரிய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மின்வாரியத்தின் பழைய கட்டிடத்தின் சுவர் இடிந்து விழுந்து அடையாளம் தெரியாத சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உயிரிழந்தார்.
இதனையடுத்து அவரின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. சம்பவம் தொடர்பாக தாடிக்கம்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தடையை மீறி பேரணி சென்ற திமுக எம்எல்ஏ மஸ்தான் உட்பட 200 பேர் மீது செஞ்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மாநில அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் அடுத்த ஆரம்பாக்கம் கிராமத்தைச் சார்ந்த ஏழுமலை என்பவர் மனைவி சசிகலாவுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவரை கொலை செய்துள்ளார். ஏழுமலையை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சியில் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் 27 பேர் சம்பள உயர்வு வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த அவர்கள் அதற்கான மனுவை அளித்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி முதல் சிட்டம்பட்டி இடையிலான 4 வழிச்சாலைக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு நிலத்தை கையகப்படுத்தும் பணி நடைபெற்றது. இதனால் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு ஒரு சென்ட்டுக்கு 7,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செட்டிக்குளத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான மதிப்பீட்டை அதிகப்படுத்தி கூடுதலாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்தநாளை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஏற்பாட்டில் 140 ஏழை எளிய ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி அலுவலகம் எதிரே தமிழ்நாடு மண்ணள்ளும் இயந்திரங்கள் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் பெட்ரோல், டீசல் மற்றும் வாகன உதிரி பாகங்களின் விலை உயர்வை கண்டித்து ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த கபிலர்மலை பகுதியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அதிமுக சார்பில் நாடக கலைஞர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போல வேடமணிந்து மேடையில் ஏறி தொண்டர்களை பார்த்து கைகளை அசைத்து உற்சாகப்படுத்தினர். மேலும் திரைப்பட பாடல்கள் ஒலிக்க நடன கலைஞர்கள் நடனமாடினர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தர பணி வழங்கிட கோரி ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை ஆகியவற்றை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.